இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 44 அதிகாரம் 3 திருவசனம். உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களா? இயேசு உங்களை வாழ வைப்பார் என விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயம் நீங்கள் கழுகுகளைப் போல உங்கள் சிறகுகளை அடித்து பலன் கொண்டு மேலே எழும்புவீர்கள். இன்று பொதுக்காலம் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமை. புனித திருத்துவமான பிதா, சுதன், பரிசுத்த ஆவியிடம் ஜெபியுங்கள். மன்றாட்டு மாலையை சமர்ப்பியுங்கள். இன்றைய வசனம் கூறுகிறது, உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன் என்பதாய். வழிமரபு அப்படியென்றால் யார்? நம் பிள்ளைகள், நம் சந்ததி, நம் தலைமுறை. அவர்களுக்கு இயேசுவின் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் என்பது மிக மிக முக்கியம். அதை உன் குழந்தைகளுக்கு நான் தருவேன் என்கிறார் இயேசு. அடுத்தபடியாக மற்றும் ஒரு ஆசிர்வாதம், உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்றும் வாக்கு கொடுக்கிறார் இயேசு. இந்த வசனங்களை உறுதியாய் பற்றிக்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்காக கிளைம் பண்ணி தலைமேல் கை வைத்து ஜெபியுங்கள். இன்னும் குழந்தை இல்லையே சகோதரி என்றாலும் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்க போகிற குழந்தைக்காக ஜெபியுங்கள். என் ஆவியை பொழிவேன் என்ற ஒரு வார்த்தையில் பல ஆசிர்வாதங்கள் மறைந்துள்ளன நண்பர்களே. தூய ஆவியின் கனிகள் அதில் நிறைந்துள்ளது. அந்த வார்த்தையை சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். ஏதோ என் பிள்ளை நல்ல உடல் சுகத்துடன் இருப்பான், அவனுக்கு ஞானம் தருவேன், உயர்ந்த வேலை தருவேன், நல்ல வரன், வீடு, வாகனம், வாழ்வில் உயர்வு தருவேன் என்று இயேசு கூறினால் பரவாயில்லை. ஆவியை பொழிவேன் என்கிறாரே, அதனால் வரும் பலன் என்ன என்று நினைக்கலாம் நீங்கள். உதாரணமாக 2 அரசர்கள் 13-14 வாசித்தீர்கள் என்றால், ஈசா மரணமடைந்தார். அவரை அடக்கம் செய்தார்கள். 1 வருடம் கழித்து மோவாபியர்கள் இஸ்ரவேலை படை எடுத்து வந்தனர், சூழ்ந்தனர். இஸ்ரவேலர் அவதிப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அந்த சமயம் இஸ்ரவேலர் ஒருவர் இறக்கின்றார். அவரை எலிசாவின் கல்லறையிலே அடக்கம் செய்கின்றனர். அப்போது எலிசாவின் எலும்புகள் பட்டு அந்த மனிதர் உயிர் பெற்று எழுந்து நிற்கின்றாராம். இது எப்படி நிகழ்ந்தது? எலிசாவிற்குள் காணப்பட்ட பரிசுத்த ஆவியானது அவர் மரித்த பின்பும் கூட வல்லமையோடு இருந்தது. அவரின் உலர்ந்த எலும்புகளால் ஒரு சரீரத்தை உயிர்ப்பிக்க முடிந்தது. அவ்வளவு ஆற்றல் மிக்கது ஆவியின் பொழிவு. அதனால் இன்று நீங்கள் எந்த நிலையில் சோர்வுற்று இருப்பினும் சரி, இயேசு ஆண்டவர் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் தொழிலின் மேல், பிள்ளைகள் படிப்பின் மேல் தனது ஆவியை பொழிந்து உங்களுக்கு ஆசி வழங்கினால் மட்டும் போதும். அது மற்ற எல்லா விதமான நன்மைகளையும் உங்கள் வாழ்விற்குள் கொண்டு வரும். எனவே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சையாய் நாடுங்கள். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். எலியா தனது ஊழியத்தையும் தூய ஆவியையும் எலிசாவுக்கு தந்துவிட்டு போனார். அந்த ஆவியை கொண்டு எலிசா வல்லமையுள்ள காரியங்களை செய்தார் அல்லவா? அதுபோல உங்கள் நிலையிலும் மாற்றம் வரும், வாழ்வு மாறும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது வழிமரபாகிய எங்கள் மீது உமது ஆவியை பொழிந்து நிறைவாய் ஆசி வழங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.